வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலேட்டரல் பிரிசம்னா நமக்கு தெரியும். அதில் ஈக்குவலேட்டரல் பிரிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவலேட்டரல் பிரிசம் அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் வந்து எல்லா ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு சைடு வந்து 60 டிகிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட அதர் சைட்ஸும் வந்து 60 டிகிரி இருக்கும். ஸோ அதை தான் ஈக்குவலேட்டரல் பிரிசம் சொல்கிறோம். இந்த ஈக்குவலேட்டரல் பிரிசரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா ஒரு லைட்டை பாஸ் பண்றோம் நம்ம ஈக்குவலேட்டரல் பிரிசம்ல. இந்த பிரிசத்துல நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 அப்படின்னு இருக்குது கிடைச்சிருக்கு. ஸோ அதோட இதுல ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதே நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 3/4, அதாவது ரெண்டு ஆங்கிளையும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ரெண்டையும் வந்து நம்ம அடிஷன் பண்ணோம்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசத்தோட 3/4 வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுட்டு நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்க்கலாம். யூஸ்வலி நமக்கு வந்து ஏதோ கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்னு. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 1.5 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஈக்குவலேட்டரல் பிரிசம் வச்சு அதில் தான் லைட் ரேஸ் பாஸ் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்களே கண்டிஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ரெண்டையும் யூஸ் பண்ணதுனால அது வந்து நமக்கு வந்து 3/4 வேல்யூ அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணா இதுல நம்ம வந்து கால்குலேட் பண்ண போக வேண்டியது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படிங்கிறது இங்க வந்து டெல்டான்னு வச்சிருக்கோம். இந்த டெல்டாவை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் பற்றி ரெண்டையும் ஈக்குவல் சொல்லிட்டோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால I ஈக்குவல் டு E ஈக்குவல் டு 3/4 ஆஃப் A. இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐன்னு வச்சிருக்கோம், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ஈன்னு வச்சிருக்கோம். இந்த ஏங்கிறது ஆங்கிள் ஆஃப் பிரிசத்தோடது. இந்த வேல்யூஸ் வந்து 3/4 வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரெண்டையும் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஏங்கிறது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 16 தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 16 கண்டுபிடிச்சிடும் இல்லையா, அந்த வேல்யூஸ் வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3/4 into 16 45 வந்துருச்சு. இப்போ I அண்ட் E ஈக்குவல் டு 45 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி வந்து 45 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம வந்து நமக்கு தெரியும் இந்த டோட்டல் டீவியேஷன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து டெல்டா வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்முலா தான் வந்து நமக்கு வந்து டெல்டா ஈக்குவல் டு I plus E minus இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். சோ இப்போ நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டெல்டா ஈக்குவல் டு I வந்து 45 தெரியும், அதே மாதிரி E வந்து 45, A வந்து 60. சோ நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டெல்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. சோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சோ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் 30 டிகிரின்ட்டு. சோ இப்போ நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல 60 டிகிரி இருக்கு, ஆப்ஷன் பியில் வந்து 30 டிகிரி இருக்கு. இது கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். சிலையும் வந்து 45 இருக்கு, டியில் வந்து 120 இருக்கு. ஸோ சி அண்ட் டி ஏ மூணுமே தப்பு. ஸோ பி தான் ஆப்ஷன் கரெக்ட், 30 டிகிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் நீட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி குரீஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயிலை எங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட குரீஸ் வந்து நாம வந்து கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.